ஹாய், குட் ஈவினிங். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம லென்சஸ் பற்றி பார்த்தோம், லென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம், ஃபோக்கல் லென்ஸ், ஃபீல்ட் ஆஃப் வியூ, நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இனிமேல் நம்ம வர கிளாஸஸில் வந்துட்டு கொஞ்சம் கேமரா பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் நிக்கான் யூஸராக இருக்கலாம், கெனான் யூஸராக இருக்கலாம். பிஃபோர் வி ஆர் டேக்கிங் த ஃபோட்டோகிராஃப்ஸ், இப்போ ஐஎஸ்ஓ, அப்ரேச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீட் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம கேமராவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். டூ மேஜர் திங்ஸ். ஒன்று வந்துட்டு அபவுட் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், ரெண்டாவது வந்துட்டு மீட்டரிங் நோட்ஸ். இதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு கலர் டெம்பரேச்சர் அண்ட் அதர் திங்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் the next 5 minutes நம்ம பார்க்க போகிறது மீட்டரிங் மோட்ஸ். மீட்டரிங் மோட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வெதர் யூஆர் நிக்கான் கேமரா ஆர் கெனான் கேமரா, ரெண்டுத்துக்குமே இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நிக்கான் கேமராவாக இருந்தால் வி கால் இட் அஸ் மேட்ரிக்ஸ் மீட்டரிங், கெனான்னா எவாலுவேட் மீட்டரிங். நிக்கான்னா சென்டர் வெயிட்டட், அஃப்கோர்ஸ் கெனான் சென்டர் வெயிட்டட் ஒரு சில கேமராஸ் இருக்குது, பட் இப்போ வர டைமில் they call it as a partial metering. And then in Nikon it is called spot metering. Of course inge vandittu we call it as a spot metering. Now why I show this differences, oru sila per vandittu they are Canon users, oru sila per Nikon users. Now without any delay நம்ம image base பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் கூடயே போயிடலாம். எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம எவாலுவேட் மீட்டரிங் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்துட்டு சென்டர் வெயிட்டட் ஆர் பார்ஷியல் மீட்டரிங் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஸ்பாட் மீட்டரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் let's go to the example here. The first and foremost example is going to be matrix metering. So Nikon based பண்ணி the matrix metering, Canon it is going to be your evaluate metering. இங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் நான் காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது இங்கே ரெட் கலர் கிரிட் பாக்ஸஸ் இருக்குது. இது ஒன்லி ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது. இந்த ரெட் கிரிட் பாக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், when you are working on matrix metering and you are focusing on one particular subject, எங்கேருந்து உங்களுக்கு லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்துட்டு கேமரா கன்சிடர் பண்ணும். திஸ் இஸ் வாட் த மேட்ரிக்ஸ் மீட்டரிங் இஸ் சேயிங் ஆல் அபவுட். த எக்ஸாக்ட் டெஃபினேஷன் இஸ் ஹியர். Exposure is adjusted for the balance between the brightness and darkness in the area of the frame. ஸோ மேட்ரிக்ஸ் மீட்டரிங் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த இமேஜில் இருக்கக்கூடிய லைட்னஸ் அண்ட் டார்க்னஸை பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து ஒரு லைட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேமராவுக்கு கொடுக்கும். ஸோ வென் ஐ கேன் யூஸ் திஸ் போர்ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கும்போது, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃப்ஸ் இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கும்போது, எக்ஸ்பீரியர் வெளியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கும்போது நீங்கள் மேட்ரிக்ஸ் மீட்டரிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இட் வில் டேக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆல் ஓவர் த ஃப்ரேம் வேர் யூ கீப். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண பாயிண்ட்டை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மொத்த இடத்துலேருந்து லைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணும். ஸோ லைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் வந்துட்டு இந்த ஓவராலாக இங்கே இருக்கிற இந்த ரெட் கிரிட்டில் மொத்தமாகவே வந்துட்டு கன்சிடர் பண்ணி தான் லைட்டிங் இன்ஃபர்மேஷன் எடுத்து கேமராவுக்கு கொடுக்கும். The second part is going to be your the second one is going to be your partial metering இல்லாட்டி center weighted metering. Now partial and center weighted metering ஓட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு டார்க் ரெட் சர்க்கிள் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ the center weighted metering is going to do only the part where we have focused, and it is going to take only the center part. If exposure is optimized for lighting at the center of the frame, நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் மட்டும் கிடையாது, at the center of the frame. இன்னும் பேசிக்காக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான சென்டர் வெயிட்டட் ஒர்க்ஸ் எடுத்து பண்ணும்போது எட்ஜஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு லைட்டிங் இன்ஃபர்மேஷனையும் இது கன்சிடர் பண்ணாது. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்துட்டு கூகுளில் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சென்டர் வெயிட்டட்னு கொடுத்தாவே ஒரு ரெட் கலர் டாட் இல்லை ரெட் கலர் சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவை தவிர வேறு எங்கேயுமே வந்துட்டு இட் டு நாட் லுக் ஃபார் எனிதிங். ஓகே, இந்த ரெட் சர்க்கிள் வந்துட்டு இட்ஸ் ஒன்லி ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்து நம்ம கேமரா கிளிக் பண்ணும்போது இந்த ரெட் சர்க்கிள்லாம் அங்கே இருக்காது, சரியா? ஸோ சென்டர் வெயிட்டட் மீட்டரிங் இஸ் ஹெல்பிங் யூ டு கெட் த எக்ஸ்போஷர் ஆர் த லைட்டிங் இன்ஃபர்மேஷன், டார்க்னஸ் அண்ட் லைட்னஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் மிட் ஆஃப் த ஃப்ரேம்லேருந்து மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் எடுக்குது. எஸ், the third part what I'm going to show you is about spot metering. ஸோ மற்ற ரெண்டு மீட்டரிங் மெத்தட்ஸை விட ஸ்பாட் மீட்டரிங்கில் வந்துட்டு லைட்டிங் இன்ஃபர்மேஷன் இங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. பிகாஸ் இட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பர்டிகுலர் ஸ்பாட் வேர் யூ ஃபோக்கஸ். இப்போ ஹைலைட்ஸ் இல்லை ஷேடோஸ் இது எதையுமே வந்துட்டு ஓவராலாக இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து கன்சிடர் பண்ணாது. நீங்கள் டார்க் பார்ட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா இட் வில் கோ வித் டார்க், இட் வில் கோ வித் லைட் பார்ட்னா இட் வில் கோ வித் லைட். மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் சிலவுட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்பாட் மீட்டரிங்கில் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். பிகாஸ் பேக் லைட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கட் டவுன் த பேக் லைட்டிங் இன்ஃபர்மேஷன். So spot metering is helping you to take exposure optimized based on the subject where you focus. So மூணு metering modes methods நம்ம பார்த்துருக்கோம். இந்த மூணுமே வந்துட்டு Canon and Nikon it's going to be common. One is evaluate metering where you take light information from the whole frame. Second,
center weighted metering, where it will take information only from the center point of your frame, and the third is going to be the spot metering, where you're going to take information only from the particular spot where you keep your focus. இப்போ ஒரே இமேஜ் தான் நான் மூணமாக காமிச்சிருக்கேன். Let me show you another image example for the whole metering, which is nothing but your matrix or evaluate metering. இப்போ இங்கே பாருங்க, information of lightness and darkness, அதாவது the whole imageல மொத்தமாகவே கலர் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த லைட்டோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு it is considering the whole image and taking it. In the grid வந்துட்டு only for your understanding. ஓவராலாக இந்த லைட் எப்படி லிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, எங்கன்னா எனக்கு லைட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் வருதோ அதை எல்லாமே சேர்த்து வச்சு ஐ எம் ட்ரைங் டு லிட். when you look for flower based photographies, it is going to be your spot metering. Now இப்போ நான் ஸ்பாட் மீட்டரிங் இல்லாட்டி சென்டர் வெயிட்டட் யூஸ் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நான் ஃப்ளவர் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே எப்பயுமே ஸ்பாட் மீட்டரிங் யூஸ் பண்ணுற ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, I try to choose some highlighted subjects inside that and try to find out and focus only on that particular spot. ஸோ டிஃபால்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஏரியா மட்டும்தான் லிட் ஆன மாதிரி இருக்கும், இந்த பேக்ரவுண்ட் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த செலவுட்ஸ் பேஸ்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பாட் மீட்டரிங் வச்சு ட்ரை பண்ண முடியும். எஸ், ஸோ திஸ் இஸ் another example how we can work. So matrix or evaluate metering, center weighted metering or partial metering, and then third is going to be spot metering.